அஸ்ஸலாமு அலைக்கும். பிசிக்ஸ் பாடத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் சடத்தி பொறியியல் இயல்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பரப்பில் இன்று நாங்கள் 3வது கிளாஸ் இருக்கோம். ஸோ இந்த 3வது கிளாஸில் பாஸ் பேப்பரில் வந்து சில எம்சிக்யூ கொஷின்ஸ் எஸ்ஏஸ் சம்மந்தப்பட்டு நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொள்வோம். ஸோ சில கொஷனை வந்து நான் தெரிவு செய்து உங்களுக்கு செய்து காட்டுவேன். இதை தவிர இன்னும் வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதே மாதிரி முதல் கடிதம் வந்துக்கிற கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் ஆன்சர் செய்து பார்க்கணும். ஓகே, முதல்ல நாங்கள் எம்சிக்யூ பார்த்துக்கொள்ளும். இது 1983ஆம் ஆண்டு 39வது கொஸ்டினா வந்தது. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 8 மீட்டர் நீளம். முதலாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டருக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு பாடமா எந்த ஒரு சாப்டரா இருந்தாலுமே பிசிக்ஸ்ல நீங்க முதலாவது கொஸ்டினை வாசிக்கணும். வாசிக்கக்குள்ள ஒரே தரத்துல வாசிச்சு முடிக்காம ஒரே டெஸ்ட்டுக்கு ஒரு தரம் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தரம் வாசியை பார்த்தீங்கன்னு நம்மளா ரெண்டமா வந்து நம்மளை வாசிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேசிக் ஐடியா வந்து வரும். அதுக்கு பிறகு நிதானமா இந்த வாசிச்சு என்ன தரவு தந்திருக்காங்க அதை முதல் நீங்க எடுக்கணும். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு, இதோட சம்மந்தப்பட்ட சமன்பாடு உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி நீங்க அதோட கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட எந்த தியரி தெரியுங்கிறத கம்மி பண்ணணும். ஸோ எதுக்குள்ள வராங்க, என்னென்ன தரவுகள் தராங்க, ஸோ என்ன சமன்பாடு அந்த இடத்துக்கு தேவைப்படும், எதுக்குள்ள வராங்க, ஸோ அந்த இடத்துல எந்த தியரி சம்மந்த யோசிக்கிறதுங்கிறத நீங்க அவங்க தரவு வச்சுதான் இது செய்யணும், முடிவெடுக்கணும். ஸோ அப்போது கேள்வி வாசிக்கணும்ல ஃபர்ஸ்ட் தரவை குறிக்கணும், அதோட ஒரு படம் தெரியணும். பிசிக்ஸை பொறுத்தல உங்களுக்கு ஒரு அவங்க சொல்ற அந்த தரவுகளை வச்சு ஒரு படம் உங்களை வர ஏழுன்னு சொன்னா உண்மையிலே பிசிக்ஸ் நீங்க கடும் இலகுவான செய்யலாம். இதை நீங்க செய்து பழகக்குள்ள மட்டும்தான் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல நீங்க செய்ய போற உங்களோட முதலாவது ஃபைனல் பேப்பர்ல நீங்க படம்கிறது அதெல்லாம் வந்து கடுக்குற வரைக்கும் படங்கிறது செய்முறை செய்து எல்லாம் குறவு என்ன செய்ய நான் பாக்குறேன் இதுக்கு இது மாதிரி இருக்குன்னு சொல்லி பேப்பர்லயே பார்த்து செஞ்சுட்டு போறதான். பெருமளவு பிசிக்ஸை பொறுத்த வரையில பெருமளவான அந்த ரஃப் சீட் வாங்குவோம், அதை வந்து தேவையில்லை. அரைப்பாக்கம் போதும் மொத்த பிசிக்ஸ் பேப்பரையும் செய்து முடிக்கிறது. அப்படி செய்யணும்னு சொன்னா நீங்க ஸ்டார்டிங்ல படிக்கும்போது நல்லா பேப்பர் யூஸ் பண்ணிக்கணும். சரியா, படிக்கிற டைம்ல எவ்வளவு பேப்பர் யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு பேப்பர் வந்து உங்களுக்கு எப்போ குறையும், எக்ஸாம் டைம்ல குறையும், எக்ஸாம் நீங்க எழுதுற டைம்ல குறையும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அதிகமாக பேப்பர் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணணும். நீங்க செய்யற டைம்ல ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்பவே வெட்டி பழகாம ஸ்டார்டிங்ல எல்லாத்துட்ட விரிச்சு தரவெல்லாம் குறிச்சு படங்கள்லாம் கீறி பெருசா என்ன செய்யுங்க, தியரி எல்லாம் உள்ளடக்கி கேள்வியில் செய்யுங்க. அப்படி செஞ்சு பழகிட்டு வந்தீங்கன்னா கடைசியா எதுவுமே தேவைப்படாது. அதுதான் உண்மை. ஓகே, இப்படியான ஒரு இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உண்மையிலேயே உங்களை இலகுவாக செய்ய இயலும், செய்முறை இல்லாமலே. ஓகே, ஸோ இந்த கேள்வி என்ன தெரியுங்கன்னா சொன்னா 8 மீட்டர் நீளமும் ஸோ 8 மீட்டர் நீளம் எங்கின் மட்டும் சொல்லிக்காங்க பொல்லான உருளை. ஸோ அவங்க உருளை சொன்னா உருளை பொல்லான உருளை சொல்றதால எப்படியும் இது ஒன்று இருக்க போகும். இப்ப என்ன சொல்றாங்க, இதுல நீளம் வந்து 8 மீட்டர் சொல்றாங்க. 8 மீட்டர் எங்கின் மாட்டி ஈ சொல்றாங்க. இதை நான் பக்கத்துல குறிச்சு கொள்வோம். 2 தர 11 -2. அடுத்தது இதுக்கு ஒரு விசோன்னு குடுபாது நெருக்கக்கூடிய சுமை உண்டு. உறுப்பு துண்டு 9.9 தர 10 நியூட்டன் நெருக்கு சுமை ஒன்றின் கீழ். இதுல ஒரு நெருக்கல் ஒன்று குடுபாடு, நெருக்கலோ இழிவு நெருக்கல் குடுபாடை சொல்றாங்க. கொடுக்கப்படுற விசிற பருமன் சொல்றாங்க 9 தர F = 14 நியூட்டன். அப்படி நம்ம விச கொடுக்க சொன்னா இது வந்து 0.35 மில்லிமீட்டரினால் குறுகுகிறது. இது நெருக்கல் விசை தானே, ஸோ நீட்சி வராது, குறுக்கம் தான் வரும், படிச்சிருக்கேன். ஸோ குறுகுகிறது
0.35. ஸோ அந்த இதில் நீங்களே நினைக்கணும், ஓ இது நெருக்கல் கொடுக்கடுது, ஸோ இது குறுகுதோ நீச்சி அடையாளங்களை நீங்களே விரைவு கொள்ளணும். அந்த கேள்வியில ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி குறுகுகிறது. அப்ப இதுல வரக்கூடிய அந்த குறுக்கம் வந்து 0.35 மில்லிமீட்டர். இதை நாங்க ஈட்டி சொல்லி குறிக்கப்படுறோம். இப்ப சொல்றாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இப்ப இது ஒரு பொல்லாறுங்கிறதால இதுக்கு வந்துட்டு இப்படி 2 வகையான ஆறு இருக்கும். ஒன்று வெளியாறு இருக்கும், அடுத்து வந்து உள்ளாரையும் இருக்கும். 2 ஆறு இருக்கும். வெளியாறை நான் கேபிட்டல் ஆறுன்னு, உள்ளாறு சிம்பிள் ஆறுன்னு எடுப்போம். அவன் தரல நம்ம எடுத்துக்கொள்வோம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவ்வுருளையின் உள்ளாரை வெளியாறையின் 0.8 மடங்கு. வெளியாறை இதுல உள்ளாரை 6 சமன், வெளியாறை 0.8 மடங்கு இப்படி சொல்லி கேள்வி சொல்றான். சரியா? சோ இதை வச்சு கேள்வி என்ன, வெளியாறை என்னன்னு சொல்லி கேள்வி, வெளியாறை ஆர் என்ன அப்படின்னு சொல்லியா கேள்வி வந்து பை வந்து 22.7 அப்படின்னு சொல்லி தந்தீங்க. பை சம் 22.7 சொல்லி தந்தீங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த கேள்வி நம்ம தெரிய வேண்டிய தரவு. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன விஷயம் இல்லை விளங்குது, ஒரு குறுக்கம் பார்த்துருக்கு, ஒரு விசேதர பண்டிகை, அது குறுக்கு ஒரு பறவைக்கு ஈரிக்கு ஆரம்பம் எழுதுற பண்டிகை. ஸோ எல்லாம் தான் தருக்கு, ஆங்கிள் மட்டும் தந்திருக்கு. ஸோ நம்ம தெரிஞ்ச சமன்பாடு இவ்வளவுதான். இதை போட்ட நமக்கு ஆன்சர் வந்துடும். என்ன விஷயம், இதுல நம்ம விசை தெரியும். விசை வந்து 9.9 10 ஆங்கிள் மட்டும் தெரியும் 2 தடவை 10 11. நீழ்ச்சி தெரியும் 0.35, அதை எஸ் அளவுல மாற்றுவோம் 3. கீழே ஏ எல் வந்து 8 மீட்டர். எல் வந்து 8 மீட்டர். ஸோ இவ்வளவு நம்ம தெரியும். நமக்கு ஏ மட்டும் தெரியாது. ஸோ ஏ நாங்க கணிக்கலாம், பரப்ப கணிக்கலாம். இப்ப இது பொல்லாரி அடிக்கிறதால இப்படி ஒரு அடைக்கப்பட்ட உருளையா இருந்தால் விசையை நாம இப்படி கொடுக்கக்குள்ள இதுல வார நெருக்கம் இந்த மொத்த பரப்பளவுலையும் தங்கி இருக்கும், மொத்த பரப்பளவையும் ஏற்படும். இங்க நெருக்கல் அடையக்கூடிய பரப்பளவு எது, பொல்லாறு என்று சொல்லிச்சுன்னா இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து வராது. இவ்வளவும் தான் நெருக்கல் அடைஞ்ச பரப்பு, வெளியேறிக்கிற அவ்வளவு தான் நெருக்கல் அடைஞ்ச பரப்பு. ஸோ நமக்கு கணிச்சு இந்த வார ஏ வந்து இந்த வெளியேக்கிற பரப்பை மட்டும்தான் குறிக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு பிறகு அவங்க தந்த தரவையும் வச்சு வெளியாறை சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஏ சமன் அதை எதுவாய் மாற்றம் செய்வோம். முதல் ஸோ இது வந்து இப்படி இதான் வந்து அந்த ஏ ஆக என்ன செய்யும் இருக்கு. அப்ப ஸோ ஏங்கிறது இவ்வளவு. இந்த ஏங்கிறது நம்ம தனி ஒரு சமன்பாடு எடுத்தோம்னு சொன்னா, ஏக்கு இன்னொரு சமன்பாடு நம்ம எடுத்தோம்னு சொன்னா அது எப்படி வரும், இதோட மொத்த பரப்பு பை ஆர் வர்க்கம், மொத்த பரப்பு இது பை ஆர் வர்க்கம், உள்ளுக்கு இருக்கிற சின்ன பரப்பு பை ஆர் வர்க்கம். ஸோ இதுல இருந்து இந்த கழிக்க நமக்கு ஏ வர போகுது. இதான ஏ, பை ஆர் வர்க்கத்தை இருந்து உள்ளுக்கு பை ஆர் வர்க்கத்தை கழிக்கும். ஸோ அப்படி கழிக்கணும்னு சொன்னா நமக்கு பை வரப்போகுது. ஸோ பையை நம்ம வெளியே எடுத்தோம்னு சொன்னா ஆர் வர்க்கம் இங்க 9.9 14 8 2 தடவை 10 11 0.35 10 - 3 வரப்போகுது. ஸோ இப்போ இது வந்து பைக்கு வந்து 22/7 தந்திருக்காங்க. 22/7 அடுத்து வந்து நம்ம கணிக்க வேண்டியது ஆறத்தான். ஸோ இதுக்கு பதிலா நம்ம 0.8 22/7 அங்கால கொண்டு போவோம்.
இது வந்து r வர்க்கம். ஸோ இது வந்து 8/10. ஸோ அது மொத்தம் வர்க்கமாகக்குள்ள எப்படி வரப்போதும் 100 r வர்க்கம் 64 r வர்க்கம் கீழே 100 வரும். இங்கால 9.9 14 8 2 10 11 5.35 இந்த 10 minus 3 7 22. ஸோ இதுல வந்து நாங்க வட்டத்தில் வெட்டி எடுத்தோம்னு சொன்னா இது வந்து 10/7 வரப்போகுது. இங்க இது ரெண்டு வெட்டுப்பட்ட 10/4. ஸோ இந்த 100 இந்த 10,000 ரெண்டு வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னா கீழே வந்து 100 மிஞ்ச போகுது. சரி 100 இது வந்து 100ஆல 35 வரப்போகுது. 9.9 8 2 35 வரும். இங்கால 36 r வர்க்கம் வரும். 7 22. ஸோ இதையும் சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா இது வெட்டுப்பாடம் 5 இது வெட்டுப்பாடம் 4 11 இதில் 2 இந்த 11 வெட்டுப்பட்டா 7.9 7.9. ஸோ 7.9 தர 2/5. ஸோ இதையும் பிரிச்சோம்னு சொன்னா அது வந்து எப்படி இருக்கும் 7.9 தர 7.4 7.036 என்று சொல்லி வரப்போகுது. இப்படி வரும் 36 r வர்க்கம். மொத்தமா எல்லாத்தையும் வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம்னு சொன்னா 6 r சமன் 0.6 r சமன் 0.1 மீட்டர்னு வரப்போகுது. ஸோ 0.1 மீட்டர். ஸோ சென்டிமீட்டருக்கு மாத்திரம்னு சொன்னா r சமன் 10 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும். ஸோ உங்களுக்கு இந்த கேள்வியோட ஆன்சர் 4வது. பெரிய கணிப்பு மாதிரி இருக்கு, பெரிய கணிப்பும் தான். ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமா இதெல்லாம் செய்து இப்படியான கேள்விகள் எல்லாம் வந்துட்டு வேகமா என்ன செய்யணும், செய்து பழகணும். இப்படியான கணிப்புகளை வந்து டக் டக் என்ன செய்யணும், சுருக்க பழகின்னு சொன்னா ஈஸியா வரும். இந்த பிசிக்ஸ் பேப்பர்ல நிறைய டைப்பான கொஸ்டின் வரும். அதுல எப்படியும் ஒரு பெரிய சுருக்கல் கொஸ்டின் ஒன்று வரும். சரியா? ஸோ இது ஒரு பெரிய சுருக்கல். இது வந்து நீங்க என்ன செய்யும், இப்படியான சுருக்கல் கேள்விகளை இலகுவா செய்து வரக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்டா செய்யணும். எப்படியும் உங்களுக்கு 50 கேள்வியில ஒரு 1-2 கேள்வி என்ன செய்யும், பெரிய சுருக்களா வரும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு வந்து 39வது கொஸ்டின். இதுல வந்து அவங்களே வந்து ஒரு படம் தந்திருக்காங்க. ஸோ அந்த படத்தை வச்சுதான் நான் கேள்வியை வாசிச்சு பார்ப்போம். அவங்க தந்த படம் வந்து இப்படி இருக்கு. கேள்வி என்ன சொல்லியான்னு சொன்னா, நீளம் 2 மீட்டர் ஐயும், அப்ப நீளம் வந்து 2 மீட்டர், நீளம் 2 மீட்டரையும் பரப்பளவு மீட்டர் வர்க்கம் உடைய ஒரு உலோக கம்பி கிடைத்தடுத்து 2 மீட்டர் இடைத்தூரத்தில் இருக்கும் AB எனும் இரு புள்ளிகளில் விரைப்பாக இருக்கப்பட்டுள்ளது. அப்ப இப்ப 2 இதுக்கு இடையில 2 தாங்கிகளுக்கு இடையில நெஞ்சிரி விரைப்பாக தொய்வு இல்லாம 2 மீட்டர் ஆரம்ப நிலைமுறை கம்ப்யூட்டர் நெஞ்சிரிக்கு இணைக்கப்பட்டிருக்கு. இது AB என்று சொல்லக்கூடிய 2 புள்ளி.
அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சரியா இதுல நடுப்புள்ளியில இருந்து சரியா அந்த கம்பியில நடுப்புள்ளியில இருந்து 2.4 கிலோகிராம் உடைய ஒரு திணிவை வந்து தொங்க போடுறாங்க. ஸோ இது வந்து 24 நியூட்டனா வரப்போகுது. ஸோ இப்படி தொங்க போடுறது என்ன செய்யும் நல்லாவே தெரியும். ரெண்டு தாங்கிகளுக்கு இடையில ஒரு கம்பி வந்து இறுக்கமா கட்டப்பட்டிருக்கக்குள்ள நம்ம அதுல ஒரு பொருளை தொங்க போட்டோம்னா அது தொய்வடையும். ஸோ அந்த விஷயம் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அது தொய்வு அடைஞ்சுன்னு சொன்னால் அது எவ்வளவு தூரத்து தொய்வு அடையுதுன்னு சொல்லி கேள்வி சந்திக்காங்க. சரியா நடுப்புள்ளியில வைக்காங்க. நடுப்புள்ளியில இருந்து சரியா அந்த தொய்வை செல்லாங்க 2 சென்டிமீட்டருக்கு இது வந்து தொய்வு அடைஞ்சிருக்கு. அது இதுல ஏற்பட்ட இந்த கம்பியில ஏற்பட மொத்த நீட்சி வந்து சென்டிமீட்டர்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆரம்பத்துல இந்த கம்பி வந்து இது வந்து 2 மீட்டர் நீளமுடைய ஒரு கம்பி. அதுக்கப்புறம் இது வந்து இப்படி இந்த ஒரு ஷேப் ஒரு முக்கோண ஷேப் இப்படி வந்து தொய்வடைந்துச்சுன்னா அது கட்டாயமாக நினைக்கும் ஒரு இந்த நீளத்தை விட இந்த எல் நீளத்தை விட இந்த மொத்த நீளம் வந்து எப்படியுமே பெரிய ஒரு நீளமாக தான் இருக்க போகுது. ஸோ அது வந்து அந்த நீட்சியை சேர்த்து வர்றதுதான் இந்த நீளம். அப்படி அதில் வரக்கூடிய அந்த மொத்த நீட்சி தான் 0.04 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி திறப்படி தந்துட்டு கேள்வி நகட்டிக்கு யங்கின் மட்டு ஈய அன்னளவாக கணிக்கட்டான். எக்யூரேட்டா கேட்டல அன்னளவாக கணிக்கட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேள்வி சேர்த்து போது ஃபர்ஸ்ட் இது தியரி என்ன, தியரி வந்து என்ன சொல்லுதுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கேன். தியரி வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பியில சரியா நமக்கு இடையாக ஒரு விசையை கொடுக்கக்குள்ள அதுல வந்து என்ன செய்யும் ஒரு நீட்சி ஒன்று வரும் ஈண்டு செல்லக்கூடிய நீட்சி. ஸோ அதனால சமன்பாடு F(KE) அல்லது F(A) யங்கின் மட்டு E(L) அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதே ஒரு கோணத்துல கொடுப்பாட்ட இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்துல கொடுப்பாட்டின்னு சொன்னா நாங்க இப்ப இந்த விசையை பார்க்கறதுக்கு F cos θ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். F cos θ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா வந்து கிடையாக கொடுக்கறது சமன்பாடு தான் கிடைக்கிறது. ஸோ இங்க இதுதான் நீட்சி அடைஞ்ச கம்பி. ஸோ இது நீட்சி அடைஞ்ச கம்பியை அடிக்கிறதால இதுல தொழிற்படுற அந்த விசை வந்து இப்படி இந்த திசையில அடிக்கணும். அதனால டி இதுல இழுவை டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து விசை டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து தீட்டான்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு இதுல இந்த சமநிலையில நாங்க சமன்படுத்த சொன்னா 2t cos θ சமன் 24 நியூட்டன் வரப்போகுது. ஸோ 2t cos θக்கு பதில் நம்ம என்ன எடுப்போம் θ அயற்பக்கத்திங்கில் செம்பக்கம் அயற்பக்கம் இங்கே 2 சென்டிமீட்டர் செம்பக்கம் இது கிட்டத்தட்ட இது ஏற்பட நீட்சி மொத்த நீட்சி சொல்லிக்காங்க 0.04 சென்டிமீட்டர். நம்ம ஒரு பக்கத்தை எடுத்தா இது நடுப்புள்ளி செல்றதால நாங்க ஒரு பக்கத்தை எடுத்தோம் இது வந்து 1 மீட்டர். இந்த ஒரு பக்கம் 1 மீட்டர். ஸோ இதுல வர நீட்சி என்ன வரைக்கும் ஒரு பக்கத்தை வர நீட்சி இது அரைவாசி 0.02 சென்டிமீட்டர். ஸோ இதுல இந்த மொத்த நீளம் ஒரு பக்கத்துல மொத்த நீளம் 100.02 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ நம்ம இதே அப்படி போட்டு செய்ய தேவையில்லை. ஏன்னா யங்கின் மட்டும் அன்னளவு பெருமானம் தான் கேட்டிருக்கு. ஸோ அன்னளவு பெருமானம் கேட்டதால நாங்க MCQங்கிறதால அந்த 100 போட்டே செய்வோம். 100 இதோட 24. ஸோ இதுல இருந்து முதலாவது டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 600 நியூட்டன் சொல்லி வரப்போகுது. டி வந்து 600 நியூட்டன் சொல்லி வரப்போகுது. இப்ப அந்த சமன்பாடுல போட்டோம்னா F வந்து 600 நியூட்டன் குறுக்கோட்டு பரப்பு 5 தர 10-6 மீட்டர் வர்க்கம் இ நீட்சி வந்து ஒரு பக்கத்துக்கு எடுத்த 2 கீழே 10-2 மீட்டர் கீழே வந்து ஒரு பக்கத்துக்கு 1 மீட்டர். ஸோ இ சமன் 600 தர 1 0.2 தர 10-4 இது 5 தர 10-6. ஸோ இதுல 10 வரும் 10 1 போயிடுச்சுன்னா 60 தர 10-10 6 தர 10-11 நியூட்டன் மீட்டர் -2. ஸோ இதுக்கும் ஆன்சர் 4. சரி அடுத்த கேள்வி 2018ஆம் ஆண்டு அந்த 30வது கொஸ்டின். ஸோ இதுல என்ன விஷயம் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல சொல்றாங்க
யங்கின் மட்டை காண்பதற்காக ஒரு பரிசோதனையில் ஒரே திரவியத்தினால் ஆன ஒரே திரவியம் சொல்ல உங்களுக்கு அந்த இடத்துல விளங்கணும். யங்கின் மட்டுகள் சமனரிக்கணும். ஒரே திரவியம் விசை மாதிரி சமனரிக்கணும்னு சொல்லி நிபந்தனை இல்லை. ஒரே திரவியம் சொல்றதால யங்கின் மட்டுகள் சமன். W1 W2 W3 மூன்று வெவ்வேறு கம்பிகளை பயன்படுத்தி உருவில் காட்டப்பட்டவாறு நீட்சி டெல்டா எல்லுக்கு எதிரான பிரயோக இழுவை விசை எஃபின் வரைவுக்கான G1 G2 G3 மூன்று வலைகள் பெறப்பட்டுள்ளன. இங்கு வெவ்வேறு வரைவுகள் கிடைப்பதற்கு காரணம் பற்றி பின்வரும் கூற்றுகள் உண்மையானது. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் வந்து தந்துருக்கு அந்த கேள்வியில. எல்லாமே நேர்கோடு. G3 G2 G1. ஸோ இது டெல்டா எல், இது வந்து எஃப், இது வந்து 0. ஸோ இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன நீட்சிக்கு விசைக்கும் எதிரான இந்த கிராஃப் வந்து தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரே திரவியம், மூணுமே ஒரே திரவியம். இது வந்து W1 கம்பி, இது வந்து W2 கம்பி, இது W3 கம்பி. மூணு வகையான கம்பி, அதாவது மூணு பெயர் குறிப்பிடப்பட்ட கம்பி. அதுல வந்துட்டு மூன்று வகையான வலைகள் வந்து வேறு வேறு வலைகள் வந்து மூணுமே ஒரே திரவியம். மூணு இரும்புண்டா மூணு இரும்பு, மூணு செப்புனா மூணு செப்பு. ஸோ மூணுக்குமே ஈ வந்து சமன், ஈ வந்து பொதுவானது. இப்போ கிராஃப் வந்து மாறி வந்தீங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்ங்கிறது தான் இங்க ஒரு கேள்வியாக என்ன செஞ்சிருக்கீங்க கேட்கப்படுது. ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் இப்படியான கேள்விகள் வரக்குள்ள இதுக்கு நிறைய செய்முறையெல்லாம் தேவையில்லை. சரியோ, இந்த கிராஃப் ஏன் மாறி இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்டீங்க. ஸோ ஆன்சர் எப்படி தந்திக்கிட்டு பாருங்க. ஆன்சர் எப்படி தெளிக்காங்கன்னு சொன்னா W1 கம்பி W1 வந்து கம்பி W2 பார்க்க பெரிய நீளம் சிறிய குறுக்கோட்டு பரப்பு கொண்டிருக்கலாம். இதே போலதான் என்ன செய்யுது ஆன்சர் ஒன்று வருது. அதாவது இதில் குறுக்கோட்டு பரப்பளவு நீளத்தை ஒப்பிட்டு எப்படி சொல்லியாங்க. W1 W2 பெருசாக்கலாம், W2 W1 பெருசா, W3 W இப்படித்தான் ஒப்பிட்டு செல்லுறீங்க. ஸோ இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு இந்த இடத்துலையும் என்ன சமன்பாடு வேணும். ஸோ இதுல ஈக்கு பேர் டெல்டா எல். ஸோ இதை வச்சு நாங்கள் எப்படி என்ன ஒப்பீடு செய்யலாம். இதுல E3க்குமே சமன், ஒன்று பாஸ் E3க்குமே சமன். கிராஃப் வந்து எஃப்க்கு டெல்டா எல். ஸோ இந்த ஏயும் குறுக்கோட்டு பரப்பை தான் ஒப்பிட இயலும். ஸோ இந்த சமன்பாட்டில் நம்ம ஜஸ்ட் படித்திறன் எடுப்போம். இதுல படித்திறன் தானே மாறி இருக்கு. ஸோ இதுல படித்திறன் வரப்போகுது, இதான் படித்திறன் ஏல. ஸோ இந்த படித்திறன் தான் இங்க நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த படித்திறன் ஒப்பிடணும். இதுல வந்து படித்திறன் பார்த்தோம்னு சொன்னா படித்திறன் G1க்கு கூட G2க்கு இந்த ஆர்டர்ல செய்ய போகுது வரப்போகுது. ஸோ இதுல என்னென்ன சொல்லிக்காங்க வாசிச்சு சரியா பிள்ளையான்னு சொல்லிட்டு மூணுக்குமே ஈ சமன். முதலாவது சொல்லிக்காங்க கம்பி W1 ஆனது கம்பி W2 பார்க்க பெரிய நீளம். சரி, படித்திறன் சொன்ன விதிரன் சமன் தானே. ஸோ இதை போடுவோம். A1 L1 A2 L2 A3 L3 இந்த அமைப்பெல்லாம் பெறணும். இதை போட்டதுக்கு பிறகு கேள்வி வாயும் ஆன்சர் வரப்போகுது. கம்பி W1 ஆனது கம்பி W2 பார்க்க பெரிய நீளம். ஓகே, பெரிய நீளம்ங்கிறது சரி வரலாமா சரி கேட்டா அடுத்த சேர்ந்து வாசிக்கணும். நீளத்தையும் சிறிய குறுக்கோட்டு பரப்பை கொண்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. பெரிய நீளமா சிறிய குறுக்கோடு. அப்ப G1 G2 பார்க்கணும். G1 G2 அப்ப என்ன சொல்றாங்க, A2 விட A1 சின்னதாகவும் A2 விட A1 சின்னதாகவும் L2 விட L1 வந்து பெருசாகவும் இருந்தா இந்த ஒப்பீடு சரியா வருமா? சரியா வராது, பிழைக்கும். சரியா, இதை நீங்க எப்படி மனசளவு வடைய போட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ முதலாவது பிழை. ரெண்டாவது சொல்றாங்க கம்பி W1 வந்து கம்பி W2 போது அதே நீளம், ரெண்டுக்கு வந்து ஒரே நீளம் இருந்தா இங்க அடுத்து என்ன பார்க்கணும், இந்த A1 வந்து பெருசா இருக்கணும். அப்ப சரியா வரும். என்ன சொல்லலாம் கேள்வியில. ஆனால் W2 சிறிய குறுக்கோட்டு பரப்புல கொண்டதாக என்ன செய்ய இருக்கலும் சொல்றாங்க G1க்கு. ஸோ அது பிழை. ரெண்டாவதும் வராது. மூணாவது சொல்றாங்க கம்பி W3 ஆனது கம்பி W1 போன்று அதே குறுக்கோட்டு பரப்பையும். இப்ப W3 W1 ரெண்டும் அதே குறுக்கோட்டு பரப்பும். அதே குறுக்கோட்டு பரப்புன்னு சொன்னா
இப்ப இது சரியா வர்றதுக்கு அடுத்ததை பார்த்தோம் என்ன சொல்றாங்க, ஆனால் W1 நீளம் பெரிய நீளம் இருக்கிறது, W3 நீளம் வந்து பெருசா இருக்கணுமா. அப்ப W3 நீளம் வந்து பெருசா இருந்துச்சுன்னா W1 விட என்ன செய்யும், இது வந்து நமக்கு சரியாகும், இந்த தொடர்பு சரியாகும். ஏன், இது சின்னது, இது பெருசாகும் இந்த விகிதம். சோ மூணாவது சரி. நாலாவது பார்ப்போம். கம்பி W2 ஆனது கம்பி W3 பார்க்க சிறிய குறுக்கோட்டு பரப்புள்ளதாக W2 W3 எடுத்து W2 ஆனது கம்பி W3 பார்க்க சிறிய குறுக்கோட்டு பரப்பு சொன்னா A3 விட A2 சின்னது. சரி, சின்னது. அடுத்து என்ன சொல்றாங்க, சிறிய குறுக்கோட்டு உள்ளதாக, ஆனால் W3 பெரிய நீளம் உள்ளதாக இருக்க வேண்டும். இதோட பெரிய நீளம் ஆனா சிறிய குறுக்கோடு, அதுவும் பிழை. அது முதலாவது போல அதுவும் பிழைக்கும். அடுத்தது கம்பி W3 குறுக்கோட்டு பரப்பு அதை கீழே நீளம் சொல்லக்கூடிய இந்த விகிதத்தின் பெருமானம் கம்பி W2 பெருமானத்தில் பார்க்க பெரியதாக இருக்கலாம். அது W1 இந்த விகிதத்தை விட W3 எந்த விகிதம் வந்து பெருசா அரிக்கலாம் சொல்றாங்க, இல்ல சின்னதா அரிக்கணும், அதுவும் பிழை. கடைசி ஆன்சர் வந்து என்ன, மூணாவது.